அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் பொறுமையான முறையில் சூறாக்கள் ஓதி பழகலாம். லஹபு சூரா நம்ம பார்க்க போகிறோம். சூரத்துல் லஹபி மக்கியா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபி லஹபின் வ தப். ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. ஸதகல்லாஹுல் அலீம். இப்போ இந்த இடத்துல ஷத்திற்கு பாருங்க, அழுத்தணும். தப்பத் யதா நீட்டணும். அபிலஹபியூ இந்த இடத்துல இதுகாம் இருப்பதின் காரணமாக பியூ அப்படின்னு நினைச்சு குணா செய்யணும். ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். தப்பு அப்படின்னு ஷத் இருக்கு இல்லைங்களா, ஸோ தப்பு அப்படின்னு ஒரு அழுத்தி கல்கலாவுடன் நிப்பாட்ட வேண்டும். நெக்ஸ்ட் மா நீட்டணும். அசைச்சிடக்கூடாது. அகு சொல்லக்கூடாது. அக்னா அவ்வளவுதான். இது எல்லாமே சாதாரணமான சட்டங்கள். கசபு சொல்லும்போது அசைக்கணும், பிகாஸ் பா கல்கலாவினுடைய எழுத்து. யசுலா சொல்லக்கூடாது, அசைக்கக்கூடாத எழுத்து சுவாது. ஸோ யஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரன் இந்த இடத்துல என்ன பண்ணணும், குணா செய்யணும். ஏன்னா தால் வந்திருக்கு தன்வீனுக்கு பிறகு. ஸோ நான் ரங் இந்த ரா கூட வல்லினம். நான் ரங் லஹப் எப்பவும் போல கடைசி எழுத்து அசைக்கணும், கல்கலா. நெக்ஸ்ட் ரா வல்லினம். ஃபினிஷிங் பண்ணும்போது து அப்படின்னு சொல்லிட்டு ஹாய சாக்கினை கொண்டு ஃபினிஷ் பண்ணணும். ஹம்மா மீம் நூன் ரெண்டுத்துக்கு மேல ஷத்து வந்தா என்ன பண்ணணும், குணா செய்யணும். ஸோ ஹம்மா குணா. லத்தல் ஹா த்வா பா இந்த 3 எழுத்துக்களுமே கரெக்டா ஓதணும். ஹத்தோபு சொல்லி பாருங்க. ஹத்தோபு அசைக்கணும் சரிங்களா, அத்வா வெளிப்படுத்தணும், ஹாவையும் வெளிப்படுத்தணும். ஹத்தோபு அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபீ நீட்டணும், ஜீன் நீட்டணும். ஹப்பு சொல்லும்போது என்ன பண்ணணும், அசைவு ஏற்படுத்தணும். ஏன்னா கல்கலா. ஹப்பு லும் மிம் ரெண்டு இடத்துலையுமே மீமுடைய குணா வரும். மசது ஃபினிஷ் பண்ணும்போது அதே போல கல்கலா. மசது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைவு கொடுத்து நிப்பாட்டணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.